மாப்பிள்ள இப்படி மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றப்ப எவ்வளோ அழகாக இருக்குது. இப்படியே மெயின்டைன் பண்ணுமாமா. எதுக்கு தேவையில்லாமல் தம்பிலாம்? மாப்பிள்ள போன வாட்டி கட்டிங் போட்டப்போ மாமா இல்லை ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். அதான் அதே மாதிரி ஃப்ரெண்ட்லி மாமாவாகவே இருந்துக்கோ அண்ணா. மாப்பிள்ள வீட்டுக்கு போக இருந்த என்ன நல்லா பேசி நிற்க வச்சுட்ட. எப்பட்றா? பவரு மாமா. மாப்பிள்ள நீ என் காதில் சொன்ன மாதிரி டெய்லி எனக்கு ஒரு கட்டிங் வாங்கி தருவல்ல? வாங்கி தரண்டா டேய். என்னது டாவா? ஒன்றில் மாமா, டெய்லி வாங்கி தரேன், ஒன்றா அடிப்போம் அப்படின்னு சொன்னேன். சரி மாப்பிள்ள. மாப்பிள்ள ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. எதுக்கு? மாப்பிள்ள ஊரில் இருந்தால் உங்கள் அத்தைக்காரி என்னை நிம்மதியாக குடிக்க விட மாட்டாங்கன்றதுக்காக தானே நீ என்னை இங்கே இருக்க வைக்க திடிச்ச. உனக்கு எவன்டா பண்ணா? எல்லாம் பொண்ணுக்காக தான். ஆமாம் ஆமாம் மாமா. தங்கம் மாப்பிள்ள நீ. மாமா உங்ககிட்ட அப்போவே கேட்கணும்னு நினச்சேன். ரேணுவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறேன்னு சொன்னேன்ல, ஒரு வேலை கிடைக்கலன்னா எந்த மாதிரி மாப்பிள்ளை பார்ப்ப? அப்படி கேளு மாப்பிள்ள. அதான் கேட்டல சொல்லியா? மாப்பிள்ள இந்த ஜில்லாவிலே நல்லா படித்த பையன், யூஎஸ் செட்டில்டு, இல்லைன்னா 3 லட்சம் சம்பளம் வாங்குற மாப்பிள்ள தான் பார்ப்பேன். 3 lakhs இன் இந்தியா? ஒரு வருஷத்துக்கா மாமா? டேய் பர் மந்த்டா லூசு பையா. அப்போ ரேணுவை கட்டிக்கிறோன்ற நம்ம கனவு. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள யோசிக்கிற? ஒன்றில் மாமா, மாதம் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது எப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். நீயும் அதை பற்றி யோசிக்கிற? உன் பொண்ணை கட்டிக்க தான் ஐயா. என்னது? இல்லை மாமா, உன் பொண்ணு மாதிரி ஒரு நல்ல பொண்ணை கட்டிக்கணுன்னா மாதம் 3 லட்ச ரூபா சம்பாதிக்க வேண்டியிருக்கேன்னு யோசித்தேன். மாப்பிள்ள நீ மட்டும் மாதம் 3 லட்சம் சம்பாதிச்சேன்னு வச்சுக்கோ, கொய்யால என் பொண்ணு உனக்கு தான் மாப்பிள்ள. நிஜமாவா மாமா? ஆமாம் மாப்பிள்ள. அப்போது உன் பொண்ணை இப்போவே கட்டி விடு, நான் 3 லட்ச ரூபா அப்புறம் சம்பாதிச்சு தரேன். என்ன தம்பி சொன்னேன்? மாமா ஏன் மாமா மாப்பிள்ளைன்னே கூப்பிடு, எதுக்கு தம்பின்னு திரும்பி திரும்பி கூப்பிட்டுருக்க?